கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக இன்றும் சட்டசபையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் அவையிலிருந்து வெளியேற்றம். இரண்டாவது நாளாக இன்றும் கருப்பு சட்டை அணிந்து சட்டசபைக்கு வந்த அதிமுக எம்எல்ஏக்கள். கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பிற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக உறுப்பினர்கள் சட்டசபை வாயிலில் கோஷம். கள்ளச்சாராய விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விஷசாராய விவகாரத்தில் அரசு மெத்தன போக்கு கடைபிடிக்கிறது எனவும் குற்றச்சாட்டு. விஷமுறிவு மருந்துகள் அரசு மருத்துவமனையில் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கள்ளசாராயம் குடித்து சிகிச்சைக்கு தாமதமாக வந்ததால் உயிரிழப்பு என்பது ஏற்க முடியாத ஒன்று என்று என விமர்சனம். கள்ளச்சாராய மரணத்தின் அவலத்தை எடுத்துரைக்கும் வகையில் பாஜக போராட்டம் இருக்க வேண்டும். பாஜக நிர்வாகிகளிடம் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா டெல்லியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மரியாதை. நினைவிடத்தை சுற்றி வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மகாராஷ்டிராவில் 18,000 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட அடல் சேது பாலத்தில் விரிசல் என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பாலத்திற்கு பாதிப்பு இல்லை என்றும் நடைபாதை பகுதியில்தான் விரிசல் என்றும் மாநில அரசு விளக்கம். தலைநகர் டெல்லியில் வெப்ப அலைக்கு நேற்று ஒரே நாளில் 5 பேர் உயிரிழப்பு என தகவல். நடப்பாண்டில் மட்டும் டெல்லியில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 58ஆக உயர்வு. இன்று தனது 50வது பிறந்தநாளை கொண்டாடும் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய், திரை பிரபலங்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். மிக கனமழை காரணமாக தமிழ்நாட்டிற்கு 2 நாட்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. கனமழை காரணமாக 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.